மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பதிவை பார்த்து யாரும் ஆத்திரப்பட்டுறாதீங்க. இப்போ நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறதுனால தான் உங்கள்கிட்ட பேசுகிறோம். இதே நிலையில் யார் இருந்தாலும் நம்ம பேசியிருப்போம். எல்லாம் விலைவாசினா கட்டுக்கடங்காமல் ஏறிடுச்சு. 8 ரூபாய்க்கு குடிச்சிட்டு இருந்தோம் டீ, 10 ஆச்சு, 12 ஆச்சு, இப்போ 15 ரூபா ஆச்சு. ஆனால் அளவு அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி போண்டா வடை சாப்பிட்ருந்தோம், 6 இருந்தது, 8 ரூபா இருந்தது, இப்போ 10 ரூபா ஆயிடுச்சு. சைஸு அதே அளவுக்கு தான் இருக்குது. இந்த போண்டா வடையும் டீயும் உங்களுக்கும் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் சாப்பாடாக கூட இருக்கலாம். ஆனால் எங்களை போன்ற ஏழைகளுக்கு அதுதான் பிரதான உணவு. சில ஆண்கள், பெரும்பாலான ஆண்களோட காலை உணவே அதான். அது 11 மணிக்கு ஒரு டீ 2 வடை, இல்லை ஒரு டீ 2 போண்டா. சில ஆண்களோட மதியான உணவும் அதான். எனக்கெல்லாம் பிரதான உணவே போண்டா வடை தான். சாப்பாடெல்லாம் அதிசயம் எப்போ சாப்பிட்றதா, பிரதான உணவே போண்டா வடை தான். ஏன்னா என்னோடய வறுமை கோடு வந்து கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீரை தாண்டி போயிட்டுருக்குது. சரிங்களா? இந்த நிலமையில் சுயமரியாதையோட கௌரவமாக வாழணுங்கிறக்காக இந்த மாதிரி வீட்டை வாடகைக்கு எடுத்து ஒரு அளவுக்கு கஷ்டப்பட்டு, சோறு இல்லைன்னா யாருக்கும் தெரியாது, ஆனால் வீட்டு வாடகை கொடுத்து அதை கொடுத்து எப்படியோ வாழ்ந்துட்டுருக்குறோம். இல்லைனா தெருவில் வாழ்கிறதுக்கு முன்னாடி தகுதி இல்லாதவங்க தான் நாங்கள்லாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ ஃபோன் விலை 50 ரூபா ஏற்றி வச்சுருக்கான். அதானி ஏற்றுனா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் ஏர்டெல் ஏற்றிருக்கான், வோடாஃபோன் ஏற்றிருக்கான். இன்னும் யார் என்னென்ன ஏற்ற போகிறான்னு தெரில. ஏன்னா இன்னும் ஏற்றுறதுக்கு என்ன இருக்குன்னு தெரில. எல்லாமே ஏறி தான் நிற்கிது. சாதாரண விலைவாசி ஏற்றமெல்லாம் இல்லை. முடியல, வாழவே முடியல. எப்படி குடும்பத்தை காப்பாற்றுறதுனே தெரியல. பஸ் கட்டின உயர்வு, என்னென்னமோ, ஏன்னா ரயில் கட்டின உயர்வு, எதை எடுத்தாலும் உயர்வு உயர்ந்து போயிட்டே இருக்குதே தவிர எதுவுமே இறங்க மாட்டேங்குது. ஒரு ட்ரிப் உயர்ந்துச்சுன்னா அது அவரால் தான் போயிட்டே இருக்குது. ராக்கெட்டெல்லாம் தாண்டி போயிட்டே இருக்குது, உயர மாட்டேங்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உயராத ஒன்று தான் எங்கள் சம்பளம். இது உயரவே மாட்டாங்க. என்னென்னமோ பண்ணுறோம், உயர மாட்டாங்க. விலைவாசி உயர்வுக்கு இணையாக வாழ்க்கையை நடத்தணுன்னா சம்பளம் உயரணும். சண்டை போட்டு தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. சம்பளம் அதிகமாக கேட்டால் வேலைக்கு கூப்பிட மாட்டேங்கிறான். வடநாட்டுக்காரங்களை கூப்பிட்டு வேலைக்கு வச்சுக்கிறான், எங்களை கூப்பிட மாட்டேங்கிறான். அவனுக்கு குடும்பம் எங்கேயோ இருக்கும். அவன் மாநிலத்தில் 30 ரூபா 40 ரூபா அந்த பொழைச்சிக்குவான், அவன் இருக்கும். இங்கே அப்படியா இருக்குது? வீட்டு வாடகை அதிகம், கரண்ட்டு பில் அதிகம். அப்போது சம்பளம் ஏறணும் இல்லையா? சம்பளம் ஏறுறதுக்கு சரி, இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க வந்து நாங்கள் தயாரிக்கிற இந்த பொருளுக்கு விலையேற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ராய் போல அமைப்பெல்லாம் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்குறீங்கள. சரி, எங்கள் சம்பளம் ஏறணும், அதுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கா? சம்பளத்தை ஏற்றி கொடுக்கணும், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆராய்ந்து சம்பளத்தை கொடுக்கணும். பிஜேபி கண்டே கேட்டுறாதீங்க. 1948 சட்டத்தை வச்சுக்கிட்டு 130 ரூபா இருந்தால் ஒரு நாள் சம்பளம் நிர்ணயிச்சு வச்சுருக்கிறாங்க 2014. அவங்கள்ட்ட கேட்டாதீங்க, 30 ரூபா இருந்தால் குடும்பம் நடத்தலாம் பாருங்க. ஏன்னா கீழ்பார்க்க குரூப் அதனால் அவங்கள்ட்டெல்லாம் ஆலோசனை கேட்டுறாதீங்க. எங்களை மாதிரி துன்பப்படுறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தான் அதோட வழி என்னன்னு தெரியும். சரிங்களா? நொந்து போயிருக்கிறோம். கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க சொன்னாங்கன்னு வேலை நேரத்தை 8 மணி நேரத்தில் 12 மணி நேரமாக மாற்றுறதுக்கு ஆர்டர் போட்ட உங்களுக்கு, நீங்கள் தானே, நீங்களும் ஏழையாக இருந்து தானே வந்திருப்பீங்க. அப்போல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டார், ஏழையாக இருந்தானே வந்திருக்கிறார். தெரிய வேண்டாமா ஏழையோட கஷ்டம் என்னென்னு? அப்போது இப்படி துடிக்கிறோமே, எங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி ஏற்பாடு பண்ணணுமா இல்லையா? அது கேட்டு தான் இந்த பதிவை போடுறேன். சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். இலவசமாக என்னென்னமோ கொடுக்குறீங்க. ஆளுக்கு ஒரு பாட்டில் விஷமோ ஒரு கயிறோ கொடுத்தீங்கன்னா நாங்கள்லாம் பேசாமல் தொங்கிட்டு போயிடுவோம். அவ்வளோ வேதனையாக இருக்குது. விலைவாசி உயர்வை எப்படி சமாளிக்கிறதுனே தெரில. அதுக்கு இணையாக சம்பளம் ஏறினா தான் நான் வாழ முடிய மாட்டேங்குது. உண்மையிலே உங்களுக்கு ஏழைகள் மேலே அக்கறை இருந்தால், குறிப்பாக கஷ்டப்படுற எங்களை மாதிரி ஆண்கள் மேலே அக்கறை இருந்தால், குறைஞ்சபட்ச சம்பளம் 8 மணி நேரம் டியூட்டிக்கு 1000 ரூபா அப்படின்னு அறிவிங்க. 1000 ரூபாலாம் பிழைக்க முடியாது. நான் சொல்கிறதே சின்ன குடும்பம், கம்மி தான். ஒரு அளவுக்காவது பிழைக்கிறக்காக தான் அந்த 1000 ரூபாய் கேட்குறேன். இப்போ சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு மனச்சாட்சின்னு ஒன்று இருந்தால், ஏழைகள் மேலே அக்கறைன்னு ஒன்று இருந்தால், எங்களை மாதிரி நடுநிலையாளர்கள் மேலே ஒரு பதிவு இருந்தால், தயவு செய்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடியறதுக்குள்ளே
8 மணி நேரம் டியூட்டிக்கு, அது எந்த டியூட்டியாக இருந்தாலும் சரி 8 மணி நேரம் டியூட்டிக்கு குறைஞ்சபட்ச சம்பளம் 1000 அப்படின்னு நிர்ணயிங்க. அப்போ தான் நாங்கள் போய் எல்லாத்துலையும் கேட்டு வாங்க முடியும். ஏங்க கவர்மெண்ட்டே 1000 ரூபா சொல்லியிருக்க கொடுங்க அப்படின்னு வாங்க முடியும். சரியா? இப்போ போய் கேட்டால் போடா வேணும் அப்படிங்கிறான். வடநாட்டுக்காரனை கூப்பிட்டு வேலைக்கு சேர்த்திக்கிறான். அவனுக்கு குறைஞ்ச சம்பளத்துக்கு கொடுத்துட்டு அவன் உழைப்பில் சுரண்டி பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் வாழணும். ஏன்னா அவங்களுக்கு வடநாட்டுக்காரர் இங்கே வந்து பிழைக்கிற அளவுக்கு நாங்கள் ஆரம்பத்துலேருந்து உழைச்சி தமிழ்நாட்டை வளமாக வச்சுருக்கிறோம். ஆனால் நாங்கள் அங்கே போய் பிழைக்கலான்னா அங்கேயே நக்கிட்டு இருக்கிறான் அவன். நாங்கள் எப்படி அங்கே போய் பிழைக்க முடியும்? அதனால் நாங்கள் எங்கேயும் போக முடியாது. நாங்கள் தமிழ்நாட்டில் தான் இருந்தாங்க. அப்போ தமிழக முதல்வர் நீங்கள் தான் வந்து அதுக்கெல்லாம் முடிவு பண்ணணும். அதனால் சத்தியமாக சொல்கிறேன், மனசில் கடுமையான வழியோடு பேசிகிட்டு இருக்கோம். நிறைய ஆண்கள் பேசுகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. நான் பேசியிருக்கேன். தயவுசெய்து குறைஞ்சபட்ச சம்பளம் 8 மணி நேரம் டியூட்டிக்கு தான். அது 12 மணி நேரம் பண்ணிடாதீங்க. 8 மணி நேரம் டியூட்டிக்கு குறைஞ்சபட்ச சம்பளம் 1000 ரூபா. அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, கார்பரேட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, கக்கூஸ்குள்ள ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, குறைஞ்சது 1000 ரூபா அப்படின்னு நிர்ணயம் பண்ணுங்கள். அப்படி நிர்ணயம் நீங்கள் பண்ணி சட்டமன்றத்தில் ஒரு அறிவிப்பு செய்யுங்க. அதை சட்டமாக்கினீங்கன்னா தான் நடுநிலையான இந்த ஏழைகள், எங்களை போன்ற ஏழைகள், என்னை போன்ற ஏழைகள்லாம் வாழ முடியும் இல்லையா? நாங்கள் இப்படிலாம் வீடு இருக்குது அப்படிலாம் இது பண்ணாதீங்க. இதெல்லாம் வாடகை. இதுக்கு இதையே கொடுக்க முடிய மாட்டாங்க. இதை கொடுக்குறக்கே நாங்கள் வந்து நிறைய சாப்பாட்டை தியாகம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ இதெல்லாம் தியாகம் பண்ணி தான் வாடகையே கொடுத்துட்ருக்குறோம். அதாவது சரியான நேரத்தில் கொடுக்கணும். சரியான நேரத்தில் வேலையும் வர மாட்டாங்க. இப்படிலாம் பல பிரச்சனைகள். கொரோனாக்கு அப்புறம்லாம் ஏன்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற நிலைமைகள் நாங்கள்லாம் போயிட்டோம். நிறையா பேர் ஆதங்கத்தை என்கிட்ட கொட்டுறாங்க. நான் உங்கள்கிட்ட கொட்டுறேன். நீங்கள் இதுக்கு ஒரு முடிவு எடுப்பீங்க. வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் குறைஞ்சபட்ச ஊதியம் 1000 ரூபா அப்படின்னு நிர்ணயம் பண்ணுங்கள். அப்படி நிர்ணயம் பண்ணால் தான் உயர்ந்திருக்கிற இந்த விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப எங்களால் ஓரளவுக்காவது வாழ முடியும். நான் உங்கள்கிட்ட சோறு கொடுங்க, பிரியாணி கொடுங்கலாம் கேட்கல. கஞ்சி குடிக்கிற அளவுக்காக கொடுங்க. அதுக்காகவே இந்த சம்பள உயர்வை ஏற்றுங்க. அதை சட்டமாக்கி சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு சட்டமாக்குங்க அப்படின்னு மிகவும் அன்போடும் அக்கறையோடும் வாழணுங்கிற ஆசையோடும், அதுவும் நிம்மதியாக வாழணுங்கிற ஆசையோடும், அதாவது ஓரளவுக்கு நிம்மதியாக வாழணுங்கிற ஆசையோடும் உங்களோட இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். தயவு கூர்ந்து பரிசீலித்து இதுக்கான ஏற்பாடு செய்வீங்க அப்படிங்கிற நாங்கள் நம்புகிறோம். இல்லைன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் சண்டை போடணும். நாங்கள் சண்டை போட்டால் அதுக்கப்புறம் யாரும் வேலைக்கு கூப்பிட மாட்டோம். சரிங்களா? வேலை இழப்பு பெருசாக இருக்கும். அதனால் சம்பளம் நிர்ணயிச்சிட்டிங்கன்னா அவங்களே கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் தெரியுது, கொடுக்கக்கூடிய எல்லா முதலாளிக்கும் தெரியுது. பணக்காரனா எங்கனாலேயே வந்து இந்த விலைவாசி உயர்வை சமாளிக்க முடியலன்னு அந்த ஓனர்களுக்கு தெரியுது. அவங்க வந்து எங்கே கை வைக்கிறாங்க தெரியுமா? அவங்க வாழ்றதுக்காக ஏழைகளான எங்கள் தலையில் தான் கை வைக்கிறாங்க. கூலியில் தான் கை வைக்கிறாங்க. அவங்க உலகத்துக்கு தகுந்த கூலியில் கை வைக்கிறாங்க. நாங்கள் யார் தலையில் போய் கை வைக்க முடியும்? இந்த விலைவாசி உயர்வு பணக்காரங்களுக்கு சமாளிக்க முடியல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? ஏழையோட கூலியில் தலை வைக்கிற 500 ரூபா கூலினா 400 ரூபாய்க்கு வைக்கிறாங்க. 100 ரூபாயை வச்சு சமாளிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பாக இருக்குது. எங்களுக்கு என்ன இருக்குது? நாங்கள் யார் தலையில் கை வைக்க முடியும்? ஏன்னா இங்கே ஏறுது, அங்கே ஏறுது. ஏதாவது இறங்கியிருக்குதா? ஏதாவது ஒரு பொருள் இறங்கியிருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். தயவு செய்து சொல்கிறேன், மீண்டும் கேட்டுக்கிறேன். உண்மையிலே உங்களுக்கு ஏழை மேலே அக்கறை இருந்தால், எங்களை மாதிரி ஆளுக மேலே அக்கறை இருந்தால், குறைஞ்சபட்ச ஊதியம் 8 மணி நேரம் டியூட்டிக்கு 1000 ரூபா அப்படின்னு அறிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்லையே அறிவிச்சிங்கன்னா சந்தோஷப்படும். ஏதோ அறிவிக்கிறீங்க, இதையே அறிவிங்க. இது நீங்கள் அரசு கொடுக்க போகிறதில்ல. உழைக்கிற இடத்துல நாங்கள் வாங்கிக்கிறோம். உழைப்புக்கு தகுந்த கூலியை தான் கேட்குறோம். சமாளிக்க முடியல முதல்வர் அவர்களே. கொஞ்சம் பாருங்கள், பார்த்து ஏதாவது ஒன்று செய்யுங்க. 1000 ரூபாய்க்கு கம்மியெல்லாம் அறிவிச்சிடாதீங்க. 1000 ரூபாயே கொஞ்சம் தான். அதே வந்து ஒரு அளவுக்கு தான் சமாளிக்க முடியும். ஏற்கிற விலைவாசியெல்லாம் பார்த்தா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்ச கூலி 1500 ரூபா நிர்ணயிச்சா தான் ஒரு அளவுக்காவது வாழ முடியும்னு நினைக்கிறோம். 1000 ரூபாயே நம்ம வந்து முதலாளிகளோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறோம். அதனால் நீங்கள் வந்து வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் 8 மணி நேரம் டியூட்டிக்கு குறைஞ்சபட்ச கூலி 1000 ரூபான்னு அறிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.